ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் பீன்ஸு சாம்பார் தான் வைக்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வரத்துக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேடாக அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சக்தி சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சாம்பாருக்குனாவே மேக்ஸிமம் இந்த மாதிரி சாம்பார் தூள் போட்டு வச்சிங்கன்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பீன்ஸ் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். காய் பார்த்திங்கன்னா ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி தான் எப்போவுமே குழம்புக்கு ஊற்றுவேன். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. பருப்பு ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம். இந்த பீன்ஸு சாம்பாருக்கு புளி கம்மியாக தான் நம்ம ஊற்றணும், நிறையா ஊற்றக்கூடாது. ஸோ குட்டி லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான டேஸ்டான பீன்ஸு சாம்பார் ரெடி.